இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த இயக்குனருக்கும் திரு ரமேஷ் சாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து வந்து எங்களுக்கு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் சார். எந்த தேதின்னு ஒரு மாதம் முன்னாடியே சொல்லிவிடுங்க. நாங்களே கூட இருந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார், சார் 175 தியேட்டரில் நாங்கள் கொடுக்குறோம், ஏன்னா வியாபாரமே இல்லை அப்படின்ட்டு உடனே கை விரிச்சிருவாங்க. வியாபாரம் இல்லை, இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வியாபாரம் இல்லை. நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கமிஷனு நீங்கள் இந்த தொகைக்கு தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூறு போட்டு தமிழ்நாடு முழுக்க அந்தந்த ஏரியாவுக்கு வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே தெரியாது எந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. காலையில் 8:45 காட்சி 9 மணி காட்சி கொடுப்பாங்க இங்கே மல்டிப்ளெக்ஸில். அந்த ஓனரே வரமாட்டான் அந்த ஷோக்கு. அந்த மாதிரி வந்து பெருமையாக, சார் உங்களுக்கு வந்து மல்டிப்ளெக்ஸில் வந்து நான் வாங்கி கொடுத்தேன் சார் 2 ஷோ, கவலைப்படாதீங்க, இந்த படம் வந்து 2வது வாரம் பிக்கப் ஆகும், கவலைப்படாதீங்க. ஏன்னா 2வது வாரம் வந்து ப்ரொடியூசருக்கு ஷேர் கம்மி. அதுதான் தமிழ் சினிமாவில் சார் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட எதிரிகள் வந்து விஷால் வந்து சேர்க்குறான்னா வேற வழி இல்லை சார். நான் கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது, பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. இந்த எதிரிகள்லாம் தாண்டி இந்த தமிழ் சினிமா வந்து மறுபடி கொண்டாந்து இந்த, அதாவது ரமேஷ் சார் மாதிரி வீடுகளை விற்ற ரமேஷ் சார் மாதிரி, திரு சுப்பையா மாதிரி நல்ல மனிதர்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பதவியில் வந்து, ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு நலிந்த தயாரிப்பாளர் நான் பார்த்துட்டு தான் கிளம்புறேன், எங்கள் அப்பா. ஸோ அது வந்து அவர் பார்க்கும்போதே சரி ஏதோ நல்லது பண்ணணும், தயாரிப்பாளருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் கிளம்புவேன். அதனால இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஒரு மாதம் முன்னாடியே லேட்டஸ்ட் பிளான் இட் சார். ஏன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, நிறைய விஷயங்கள் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யூடியூப்பில் வந்து நீங்கள் நாளைக்கு ட்ரெய்லர் போடுறீங்க, ஆனால் அந்த யூடியூப்பில் வரக்கூடிய வருமானம் என்னன்றது உங்களுக்கு தெரியாது. அதனால் நாளைக்கே நான் வந்து அந்த டீம் அனுப்புகிறேன், நீங்கள் அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இந்த யூடியூப்பில் வந்து ஒரு ட்ரெய்லர் போட்டால் வெறும் விளம்பரம் இல்லைங்க, அதுலேயும் வருமானம் வருது ஒரு தயாரிப்பாளருக்கு. ஏன் உங்கள் வண்டி இன்ஸ்டால்மெண்ட்டோ இல்லை வீடு வாடகையோ வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த யூடியூப் மூலிமா வரும். ஏன்னா ஒரு கௌதம் வாசுதேவன் மேனனுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 to 6 லட்சம் ரூபாய் யூடியூப் மூலிமா வருமானம் வருது. அது யாருக்கும் தெரியாது, ஏன்னா ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, பிளாட்ஃபார்ம் இல்லை. இன்றைக்கி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசும்போது அப்படியா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, ஆமாங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு நம்மளுக்கே சொல்கிறாங்க புதுசாக. ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது then only we sat and decided. அப்போ தான் பார்க்கும்போது ஒரு ஷட் டவுன்ன்ற ஒரு விஷயம் சொல்லும் போது, அதாவது அந்தந்த புதர்லேருந்து அந்தந்த எலியெல்லாம் வெளில வந்துருச்சு. அப்படின்னா ஒரு தயாரிப்பாளருக்கு இவ்வளோ எதிரிகள் இருக்காங்க அப்படின்றது ஒரு வார்த்தையிலேயே கண்டுபிடிச்சிட்டோம். ஐம் சாரி சார், நான் வந்து இந்த ஷட் டவுன் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுன்ற அடிப்படை நிறைய பேர் சொன்னாங்க, இவன் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து முயற்சி, அதாவது முடிவு எடுக்கிறான் அப்படின்னு. எனக்கு வந்து நான் எந்த முயற்சி எடுத்தாலும் எனக்கு இந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் கதிரேசன் சாரோ இல்லை ஞானவேல் சாரோ இல்லை செயற்குழு உறுப்பினர்களோ அத்தனை தயாரிப்பாளர் கேட்டு தான் நம்ம வந்து எடுக்கிற முடிவு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் சார், செல்வமணி சார் சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து ஏற்கனவே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இது 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குறேன். சார் வந்து இந்த 2 வருஷத்தில் தயாரிப்பாளர் சங்கம் வந்து கண்டிப்பாக நல்லது செய்வாப்பில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு த பெப்சி பிரசிடென்ட். சுவாதி கொலை வழக்கு இது ட்ரெய்லர் பார்க்கும்போதே டெஃபினெட்லி இது ஒரு டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் தான் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வந்து இந்த ஊரில் வந்து ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது, லா காலேஜ் இருக்குது, லோயலா காலேஜ் இருக்குது, பல்வேறு காலேஜுகள் இருக்குது. ஆனால் ஃபில்ம் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் எஸ்ஏ சந்திரசேகர் சாரோட காலேஜ் தான் வந்து மிக சிறந்த காலேஜ். அவரோட காலேஜ்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸாக வந்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து டிஎஃப்டின்னு ஒன்று இருந்தது, டிப்ளமா ஃபிலிம் டெக்னாலஜி. நானும் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆக்சுவலாக செல்வமணி சார்கிட்ட சேரணுன்னா அப்பா வந்து ஃபஸ்ட்டு நீ டிஎஃப்டி படிச்சுட்டு வாடா, படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செல்வமணி சார்கிட்ட நான் சேர்த்து விட்றேன்னு சொல்லியிருந்தார். அப்போது ஏன்னா ஒரு பிக்கெஸ்ட் ஃபேன் ஆஃப் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் போல்டஸ்ட் ஃபில்ம் மேக்கர் அந்த டைமில் திரு ஆர்கே செல்வமணி. ஸோ அந்த மாதிரி படங்கள் வந்து கொடுக்கக்கூடிய
தில்லு தைரியம் எல்லாமே வந்து டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் அதிகமாக இருக்கும். அதே வகையில் தான் திரு ரமேஷ் சாரும் வந்து அந்த பாணியில் தான் எடுக்கிறாரு. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி படங்கள் வந்து எடுங்க, அப்போ தான் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி இது மக்களுக்காக இருக்கிற என்டர்டெயின்மெண்ட். பட் மக்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்றது சில பேர் தான் யோசிப்பாங்க. அந்த வகையில் வந்து அவர் ஏதோ இந்த படம் மூலயமா, ஏன்னா சுவாதி கொலை வழக்கில் வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகள், ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்மலாம் பேச மாட்டோம் அதை பற்றி. நிறைய உண்மைகள் சில பேருக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டோம். பட் ஒரு ஃபில்ம் மேக்கராக அவர் வந்து அந்த கொடுக்கப்பட்ட அந்த 2 மணி நேரத்தில் வந்து அவர் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து நான் ஆவலாக காத்துட்ருக்கேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இந்த ப்ராஜெக்டை வந்து அதாவது ப்ராப்பராக டிசைன் பண்ணி ப்ராப்பராக, ஏன்னா வேறு வழியே இல்லாமல் 20,000 ரூபாய் வந்து ஒரு பிரிண்ட்டுக்கு கட்டுறோம். ஒருத்தன் என்னடானா ஆஃபீஸ் வாசல்லே இருக்கான் ஒரு 2 வாரமாக, சார் நான் 5,000 ரூபாய்க்கு நான் பண்ணித்தரேன் சார், சின்ன தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் நான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு வந்து நான் பிரிண்ட் பண்ணித்தரேன் சார். ஆனால் எங்களால் பண்ண முடியல இப்போ. அதுக்கப்புறம் வந்து தியேட்டர்ஸ் வந்து ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தயாரிப்பாளர்கள் வந்து ரேட்டை கூட்டி இந்த ஆன்லைன் புக்கிங்னு ஒரு விஷயம் இருக்குது, அதில் வந்து 30 ரூபா ஒவ்வொருத்தருக்கும், அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கும் 30 ரூபா, அந்த குடும்பத்தில் 10 பேர் இருந்தாலும் 300 ரூபா. ஸோ எல்லார்கிட்டையும் அந்த 30 ரூபான்ற கட்டணம் வந்து வாங்கி தான் ஆன்லைன் புக்கிங் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஒரு சல்லி காசு கூட தயாரிப்பாளருக்கு வருதில்லை. அதை கேட்டால் மறுபடியும் இன்னொரு எதிரி. ஏன்னா இது தெரியப்படுத்தணும். ஏன்னா இது வந்து ஒரு 120 ரூபா ஒரு மல்டிப்ளெக்ஸில் கொடுக்கும்போது இப்போ ஜிஎஸ்டி வேறு நியமிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு தயாரிப்பாளர் வருது வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட். அந்த 30 ரூபாலாம் அந்த ஆன்லைன் புக்கிங்கில் ஒரு ரூபா கூட வந்து தயாரிப்பாளர் போகிறதில்ல. சரி, அது வந்து என்ன பண்ணலாம், மக்களுக்கு அந்த கட்டணம் வந்து குறைக்கலாம், நம்மளே வந்து பண்ணலான்னா அங்கே ஒரு எதிரி. ஸோ இந்த மாதிரி எதிரிகள்லாம் தாண்டி நாங்கள் வந்து கவலையப்படாதீங்க ரமேஷ் சார், இந்த எதிரிகள்லாம் பெரியவர்கள் அத்தனை பேரும் ஒரு ஆசீர்வாதத்தில் நாங்கள் எல்லாம் இதெல்லாம் தாண்டி, ஏன்னா இப்போன்னு நான் சொல்கிறேன்ல, இது இப்போ தான் மேற்கொண்டு இன்னொரு கிவ் அஸ் எக்ஸாக்ட்லி 5 months டிசம்பருக்குள்ளே நீங்கள் பாருங்கள், அடித்து சொல்கிறேன். இந்த தமிழ் திரைப்பட இந்த துறை வந்து ஒரு தயாரிப்பாளர் இந்த மாதிரி சார் அங்கிட்டு உட்காந்துருக்காங்க, அந்த 2 தயாரிப்பாளர்கள் வந்து இழந்தாங்க, இங்கிட்டு ஒரு 2 பேர் இழந்தாங்க, எல்லாம் இழந்தாங்கன்றது தான் சொல்கிறாங்க தவிர இவங்க வந்து சம்பாதிச்சாங்கன்றது சொல்லவே இல்லை. கண்டிப்பாக லெட்ஸ் ஹோப் டிசம்பர்லேருந்து இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். டெஃபினெட்லி வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் தட். என்ன இடைஞ்சல்கள் வந்தாலும், எந்த வகையில் எதிரிகள் குத்துனாலும் அதை தாண்டி வந்து இந்த மாதிரி இயக்குநர்கள், இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்காக நாங்கள் வந்து மேற்கொண்டு போராடிக்கிட்டே இருப்போம். சுவாதி கொலை வழக்கு டெஃபினெட்லி அகெயின் ஐம் சேயிங் சார், நீங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு ப்ளீஸ் தயவுசெய்து கொண்டு வாங்க. வில் மேக் ஷுர் தட் யூ வில் ஹேவ் த பெஸ்ட் ரிலீஸ் அண்ட் உங்களுக்கு வர வேண்டிய அந்த வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. காட் பிளஸ்.